ஹலோ அண்ட்ரஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். அண்ட்ரஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு பைக்கை புக் பண்ண போகிறோம். ஆனால் இது நமக்காக கிடையாது, இது வந்து வீட்டு யூஸ்க்காக அந்த பைக் புக் பண்ண போகிறோம். என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓலா தான் அண்ட்ரஸ் போக போகிறோம். ஆமாம், எலக்ட்ரிக் சைடு தான் போக போகிறோம். ஏன்னு சொன்னேன், வீட்டில் எல்லாம் ஓலாவே எடுத்துக்கலாம். இப்போது வண்டிக்கு பெட்ரோல் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதில் ஆல்ரெடி வீட்டில் 2 வண்டி நிற்கிது. எதுக்கு வேணாம் எலக்ட்ரிக் சைடே போகலான்னாங்க. சரி, அப்புறம் உங்கள் இஷ்டம், கம்பல் பண்ணல. எலக்ட்ரிக் சைடே போகலாம் முடிவு பண்ணியாச்சு அண்ட்ரஸ். அதை வண்டி இப்போ புக் பண்ண போகிறோம். அது என்னென்ன ப்ராசஸ்ஸு, அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் என்னன்றதை நான் கிளியராக கொஞ்சம் சொல்லிடுறேன் இதில். சரி என்டஸ், நம்ம தான் புதுசாக பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கு வந்து டாலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். சரி என்டஸ், வாங்க என்னென்னு பார்க்கலாம். அண்ட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த 3 தான். லைசன்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த 3 தான் கேட்டாங்க மெயினாக. இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கணும். டூப்ளிகேட்டு இந்த இதெல்லாம் சொல்ல ஒரிஜினல் வேணும். இது 3 அண்ட்ரஸ். அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேஷ் வந்து கையில் வாங்க மாட்டாங்க. ஒன்லி வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான், ஆன்லைன் யூபிஐ மட்டும்தான். இது வந்து கேஷ் வந்து கையிலே வாங்க மாட்டாங்க, ஆன்லைன் யூபிஐ மட்டும்தான். அடுத்து இந்த டாக்குமெண்ட்டு ஆதார், லைசன்ஸு, பேன் கார்டு, இது 3 வேணும். அப்புறம் ரேஷன் கார்டு நினைக்கிறேன். இந்த 4 டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. ரேஷன் கார்டும் தேவை. இந்த 3 டாக்குமெண்ட் கம்பல்சரி வேணும். ஒரிஜினல் வேணும், காப்பி இதெல்லாம் சொல்லாது. ஒரிஜினல், இந்த 3 ஒரிஜினல் வேணும். அட்ரஸ் கிளம்பிட்டோம் ஷோரூமுக்கு. நீங்கள் போய்ட்டு புக் பண்ணிட்டு எப்படி வரத்துக்கு மேபி 2 வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி புக் பண்ணால் இன்றைக்கி டேட் 28 ஆகுது. எப்படியும் 10க்குள்ளே கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ட்ரெஸ் எப்போ கிடைக்கும்னு தெரில. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன நினச்சேன்னா, நான் நேரில் போல கால் பண்ணி தான் கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கே வந்து ஃபுல் கேஷ் பே பண்ணணுன்னாங்க. நான் நினச்சேன் சரி ஒரு 10,000 கேட்பாங்க, ஒரு 5,000 கேட்பாங்க புக்கிங்க்கு, ஒரு டெலிவரி அப்போ தான் ஃபுல் கேஷ் பண்ணணுன்னு பார்த்தா இப்போயே ஃபுல்லாக கேட்குறாங்க. நாங்கள் வந்து இப்போ ஃபுல் கேஷ் கட்டி தான் எடுக்க போகிறோம். இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. நான் ஃபுல் கேஷ் கட்டி தான் எடுக்க போகிறோம். என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நாங்கள் ஷோரூம் போய் சொல்கிறேன் டாஸ். நான் ஃபுல் கேஷ் கட்டணும். இப்போ புக் பண்ணும்போதே ஃபுல் கேஷ் கட்டிடணும். ப்ளஸ் லாஸ்ட்டாக நம்ம கங்கை கொண்டு சொல்ல போகிற வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலாம், நான் ஃபஸ்ட் கேமரால பின் பண்ணுறேன், பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு. இப்போ வேறு கள்ளக்குறிச்சி ஃபுல் டிராஃபிக் தான். என்னன்னே புரியல. இவ்வளோ நாளாக அந்த டிராஃபிக் எங்கே போச்சு, இப்போ டக்குனு இவ்வளோ டிராஃபிக் எங்கே வந்துச்சுன்னு புரியல. ஓலா ஷோரூம் கள்ளக்குறிச்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய எல்ஐசின்னு சொல்லுவாங்க, பழைய எல்ஐசிக்கு பக்கத்தில் இருக்குது. என்ன சொல்லணுன்னா, ருசி ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அங்கே துர்கம் ரோட்டில். அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே கச்சாப்பளை ரோட்டில் ருசி இருக்குது. இந்த ஹோட்டல் அது இங்கே இல்லை, துர்கம் ரோட்டில் இருக்க ருசி பக்கத்தில் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருக்கேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கேன் நண்டு. ஹண்ட்ரட் ஷோரூம்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது ஷோரூமு. வேறு வரலாம். இதுதான் ஷோரூமு. இப்போ இதுதான் பண்ணியிருக்கோம். ஓலா ரெட்டு S1 ஏர். டாப் ஸ்பீட் பார்த்தா 90 இருக்குது. ஆவரேஜ் வந்து ரேஞ்சு பார்த்தா 150 போகும். ஆனால் 120 தான் சொல்கிறாங்க. 150 போட்டிருக்கு. ப்ரைஸ் வந்து 1,04,000 வருது. ரெடி பண்ணலாம். அண்ட்ரஸ் இப்போ நம்ம எடுக்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா S1 ஏர் தான் எடுக்க போகிறோம். ரேஞ்சு பார்த்து 150 சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஷோரூம்லேயே கிளைம் பண்ணுறது 130, 120 அப்புறம் போகுன்றாங்க. டாப் ஸ்பீடு 90. அந்த வந்து 0 to 40 3 செகண்ட் ஆகிடுமா. பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 3 kmh பேட்ரி கெப்பாசிட்டி. நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறதுன்னா ஃபுல் ரெட்டு. இதே மாதிரி தான். இது என்ன இது S1 ஏர் தான். இதிலே வந்து ஃபுல் ரெட்டில் வரும். எப்படி சொல்கிறது, இங்கே இருக்க பாருங்கள். இதில் வரும் ஃபுல் ரெட்டில். பே பண்ணியாச்சு. டெஸ்ட் ட்ரைவ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெட்டு நமக்கு இல்லை, இந்த ரெட்டு இல்லை.
இப்போ இதிலே வந்து ரெட்டு நமக்கு வரும். சேவ் பண்ணியாச்சு. எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,16,000 கிட்ட வந்துச்சு. வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,03,000 தான். இப்போ இன்சூரன்ஸு அது இதுன்ட்டு 1,16,000 கிட்ட வந்துச்சு. நான் தனியாக சொல்கிறேன் எவ்வளோன்ட்டு. சரி இப்போ டெஸ்ட்டு வெயிட் பண்ணிருக்கோம். டெஸ்ட்டு பார்க்கலாம். அட்ரஸ் இப்போ டெஸ்ட்டுக்கு போகலாம். டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அட்ரஸ் டெஸ்ட்டு எடுத்துட்டுச்சோம். டெஸ்ட்டு போய்ட்டலாம். அட்ரஸ் சுத்தமாக வண்டி வெயிட்டே தெரியல. வண்டி நார்மல் இருக்குது இப்போது. நார்மலே நல்ல பவரு, நல்ல பவர். பிரேக்குமே நல்லாயிருக்கு. ஹாரனுமே நல்லா சவுண்டாக இருக்குது. அண்டர்ஸ் இப்போ மோடு மாற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக இருந்துச்சு, இப்போ ஸ்போர்ட் போட்டிருக்கோம். இப்போ போய் பார்க்கலாம். இப்போ ஸ்போர்ட்டு ஸ்டார்டிங் பிக்கப்பே அல்லது இப்போ ஸ்போர்ட்டு செம்ம பவராக இருக்குது. இப்போ ஸ்போர்ட்டு சொல்லவே தேவையில்ல, செம்ம பவராக இருக்குது. இல்லை அங்கே ஸ்போர்ட் அழுது ஸ்பீடு. ஒரு சான்ஸ் இல்லை ஸ்போர்ட்டில். 100 இதில் ஒரு விஷயம் சொன்னாங்க, இருங்க நல்லா இருக்கும் போது காமிக்கிறேன். நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறதுக்கு. எனக்கு டெஸ்ட் காமிக்கிறேன். இருக்குது இங்கே நல்லா இருக்குது. 100 இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி சவுண்டில் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் வர வச்சுக்கலாம். இது ஒரு சவுண்டு. அடுத்து இது ஒன்று இருக்குது. அடுத்து விண்டேஜ் பார்க்கலாமா? விண்டேஜ் இருக்குது. இது போல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இங்கே போல்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே போகலாம். சவுண்டு நல்லாயிருக்கு. ரொம்ப செம்மையாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. சவுண்டு செம்மையாக இருக்குது. அட்ரஸ் வண்டி பிரிக்குது. சத்தியமாக செம்ம பிக்கே போகலாம். நான் கூட எலக்ட்ரிக் என்னவோ நினச்சேன். போல செம்ம பிக்கமாக இருக்குது. தொட்டாலே 70 போகுது. அசால்ட்டாக 70 வருது. ஆனால் பிரேக் இதில் கிடையாது. அது கொஞ்சம் பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணணும். இங்கே பாருங்கள் மீட்டர் நம்ம இதுக்கு சவுண்டுக்கு ஏற்ற. இப்போ நான் வந்து விண்டேஜ் வச்சுருக்கேன். இப்போ நான் போல்ட் இருந்துச்சு, இப்போ விண்டேஜ் வச்சுருக்கேன். விண்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு பாருங்கள் மீட்ரு. ஆனால் ஓகேலா பைக் உனக்கு? ஓகேலா பாப்பா ஓகே. அவ்வளோ ஓட்டி பார்த்தா அவ்வளோ பிடிச்சிருக்குன்ட்டா. போயிட்டு இப்போ பேமெண்ட் பண்ணிட்டு கிளம்பலாம். இப்போ நம்மள்ட்ட வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வேஸ்ட் தான் ஓட்ட போகிறோம். அப்போ விட்டு எடுத்துக்கலாம். என்ன வேணுமோ எந்தமாரி வேணுமோ. இப்போ டெஸ்ட்டே கொடுத்தது. பிக்கப் செம்ம சான்ஸ். இப்போ ஸ்போர்ட்டில் போட்டிருக்கேன். எக்கோவே 40 தான் டாப்பு. எக்கோவில் 40 டக்குன்னு வந்துடுது. இங்கே பாருங்கள் பிக்கப்பை பாருங்கள். ஆனால் பிரேக்கில் அதனால் கொஞ்சம் பயந்து ஏற்றுறதா இருக்குது.
பிரேக்கு ஓகே தான், இந்த இதுக்கு போதும். ஆனால் அந்த பவருக்கு இழுக்கும் போது பிரேக் பண்ணால் நல்லா இல்லை. அதுமாதிரி அட்லீஸ்ட் பிரேக்கில் ஒரு சின்ன ஒரு லைட்டாக பிரேக் அமைக்கிருந்தால் கூட வண்டி ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆகுறதில்ல, மூவ் ஆகலை. பிரேக்கை ஃபுல்லாக எதுவும் கையை வைக்கலாம் மட்டும்தான் கரெக்டாக கிளியராக மூவ் ஆகுது. ஒரு நல்ல ஃபீச்சர் தான் அதுவும். இதில் இப்போதைக்கு 4 மூட் இருக்குது. எக்கோ, ஸ்போர்ட்டு, நார்மலு, 3 மூட் இருக்குது. டாப் வேரியண்ட் எடுத்தோம்னா வந்து 4 மூடு வரும். இப்போ இது வந்து நம்ம டாப்புக்கு அடுத்து அதனால் 3 தான் இருக்குது இதில். செம்மையாக இருக்குது. பின்னாடி உட்கார இருக்குல்ல, என்ன பின்னாடி உட்கார கம்ஃபர்ட்டாக இருக்கா? இந்த பின்னாடி உட்கார நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு விஷயம் இல்லை. ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். போயிட்டு பைக்கை விட்டு பேமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறேன். ஆமாம், இறங்கு. அவ்வளோதான். ஒரு கிளிக்கு ஆனுக்கு. அது சைட் லாக் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா வந்து சைட் லாக் பண்ணி ஆஃப் பண்ணால் வண்டி இதாகிடும். வண்டி சைட் லாக் ஆகிடும் அப்படியே. ப்ரோ பெட்ரோல் 100-350 ப்ரோ. பெட்ரோல் 100-350 இதான் இங்கே ப்ரோ. நான் உங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சாரி உங்களை வாட்ஸ்அப் பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் ப்ரோ அட்ரஸ் கிளம்பியாச்சு. அட்ரஸ் பே பண்ணியாச்சு. எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1,19 வந்துச்சு. அப்புறம் ஏதோ இப்போ ஆஃபர்னு சொல்லி 1,16,700 வந்துச்சு. 1,16,700 கிட்ட வந்துச்சு. ரேட்டும் நான் எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். எவ்வளோ இருக்குது. நான் என்ன ஒரு 1க்குள்ளே வரும்னு பார்த்தா 1,20 கிட்ட வந்துருச்சு. ஆனால் வண்டி ஒர்த்து. பவரும் சரி, கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு. பிக்கப் அடிச்சிக்க முடியல. பிக்கப் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு எல்லாமே. இழுத்தலா அவ்வளோதான். வீட்டுக்கு போக வேண்டியதான். டைம் 1:30 ஆகுது. வெயில் வேறு குழப்புது. வீட்டுக்கு ப்ரோ நிற்க வச்சிடாத ப்ரோ. நிற்கணும். 100 ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து ஓட்டுறேன். ஓகே தான், நல்லா இருந்துச்சு. பவர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த இம்ப்ரெஸ் ஆன ஒரே விஷயம்னா அந்த பவர் தான். சத்தியமாக செம்ம பவர். இப்போ இது மீட்டராக கூட ஒரு செகண்ட் இழுக்குது ஒரு மாதிரி. அது அப்படியே ஒரு இவ்வளோ தான், ஒரு இன்ச்சு தான் கொடுக்குறேன், அப்படி இழுத்துட்டு போகுது. செம்மையாக இருந்துச்சு. உண்மையாலுமே பார்க்கலாம், வரட்டும். பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து வண்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்போ வரும் டேட். அவங்களுக்குமே கரெக்டாக தெரில. 10 டேஸ் ஆகும் ப்ரோ அப்படின்னாங்க. வந்தோடனே கால் பண்ணோம் ப்ரோ. அவர் வந்து அப்புறம் அப்போ டெலிவரி எடுக்கிறப்ப இன்னும் வந்து வீடியோ எடுங்க ப்ரோ, நான் அப்போ ஷோரூம் இன்னும் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. சரி ப்ரோ நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். ஓலா சைடு எலக்ட்ரிக் சைடே போகக்கூடாதுன்னு இருந்தோம். என்ன பண்ணுறது, நல்ல நம்ம யூஸ்க்கு நான் கூட நான் வேணான்னு இருப்பேன். இது வீட்டு யூஸ்க்கு தானே. அவங்க பெட்ரோலுக்கு பார்க்குறாங்க. அதுங்க ஏதோ நல்லது தான். பெட்ரோல் விற்கிற வேலைக்கு என்ன பண்ணுறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இதோட நான் அந்த வேலை என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். அதெல்லாம் தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னுட்டு. நான் புக்கிங் ப்ரைஸஸ் ஃபுல்லாக என் ஃபோன்லேயே தான் முடிச்சுக்கிட்டோம். ஃபுல்லாக ஆப்பில் தான் ஃபுல்லாக புக் பண்ணது. டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா இப்போ நாங்கள் அமிச்சா தான் டெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் போதும். அமௌண்ட்டு மெயினாக அமௌண்ட் வேணும், அவ்வளோதான்.
சரி என்டஸ் நம்ம சேனல் புதுசாக பண்ணி அப்புறம் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கு வந்து டேரில் போட்டுக்கோங்க. இப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். என்டஸ் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.